அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த பாரதி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ்க்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கேசியோ FX991MS, இதை யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனும் ஏகன் வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம எடுத்திருக்க மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூஸ் பாருங்கள், -2, 2, -3, 2, 1, தென் -6, அப்புறம் -1, -2, 0. கரெக்டுங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏகன் வேல்யூஸ் ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி ஃபைன் பண்ண போகிறோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒன்று தேவைப்படும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மேட்ரிக்ஸு -12, அதுக்கப்புறமா 6, அதுக்கப்புறம் -9, செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் அடுத்தது 6, நெக்ஸ்ட்டு -3, அதுக்கப்புறம் -18, அதுக்கப்புறம் தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ்க்கு போக போகிறோம், -3, தென் -6, அதுக்கப்புறம் again -6. இதான் அட்ஜாயிண்ட் ஏ. இந்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டியதில்லை. நம்ம நோட்டில் சாதாரணமாக பென் வச்சு டேரெக்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. நம்ம சம் ஆஃப் மைனர்ஸ் அப்படிங்கிறத வச்சே செஞ்சுக்கலாம். போன ஒரு வீடியோவில் சம் பார்த்துருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தட்லேயே சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் கொடுத்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா S2 ஃபைன் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த S2க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணுறோம். அப்போ அந்த சம் ஆஃப் மைனர்ஸ் பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் அட்ஜாயிண்ட் ஏ யூஸ் பண்ணுறோம் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், S1 எப்படி ஃபைன் பண்ணுவோம், S1ங்கிறது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ என்ன வரும், S1 = -2 + 1 + 0, தட் இஸ் ஈக்குவல் -1. அப்போ S2ங்கிறது சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் இத்தனை நாளாக படிச்சுட்டு இருந்தோம். இப்போ புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேஷோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக S2ங்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார்முலா, அட்ஜாயிண்ட் ஏவோட மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸோட சம், அதாவது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏன்னு கொடுக்குறோம் S2க்கு ஃபார்முலா. சரிங்களா? அப்போ S2க்கு இப்போ என்ன பண்ணுறோம், அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு S2க்கு ஃபார்முலா -12 + -3 + -6. அப்போது என்ன வரும், we get S2 = -21. ஸோ S1 = -1, S1 = -1, S2 = -21. அப்போ S3ங்கிறது என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் -a. S3ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் -a. அப்போ என்ன வருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் -a அப்படின்னா we get S3 = 45. இப்போ S1, S2, S3 இது எல்லாமே கிடச்சிருச்சு. இதே கிளிப்பை நான் மறுபடியும் இருக்கா கொஞ்ச நேரம் கழித்து காமிப்பேன். எப்படி அப்படின்னா, இப்போ கால்குலேட்டர் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இருக்க காமிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணக்கப்புறமா மோடு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை டைம்ஸு, ஒரு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஷன் மேட்ரிக்ஸு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண உடனே மேட்ரிக்ஸ் மோட் ஃபீட் ஆயிரும். இப்போ ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் கொடுக்கறக்காக 1 கொடுக்குறோம், அதில் ஏ கொடுக்கறக்காக 1 கொடுக்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 3, ஸோ 3 ஈக்குவல் கொடுக்குறோம், எம்முக்கு அசைன் ஆயிரும். நம்பர் ஆஃப் காலம்ஸும் 3, ஸோ 3 ஈக்குவல் கொடுத்தோம்னா என்னக்கு அசைன் ஆயிரும். இப்போ மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா கொடுக்குறோம். மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அங்கே என்னென்ன பார்த்தோம், ஏக்கு ஸோ -2, தென் A12க்கு 2, A13க்கு
-3 A21க்கு 2 A22க்கு 1 A23க்கு -6 A31க்கு -1 then A32க்கு -2 A33க்கு -0. ஸோ பாருங்கள் எலிமெண்ட்ஸ் கரெக்டாக லைனாக வரும். இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக காமிச்சேன், எப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேட்டரில் ரொம்ப பொறுமையாக காமிச்சேன். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த எலிமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு இதாக வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்த்தீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் ஷிஃப்ட் அமுத்துறோம். ஸோ ஷிஃப்ட் அமுத்தினா என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் போகிறக்கு 4. ஸோ 4 ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும். சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ மேட்ரிக்ஸ்க்கா ஏக்கா 1 ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 45. ஓகேங்களா? 45. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து எக்ஸுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த எக்ஸு பட்டன் மேலே இன்வர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் வந்துடும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு எகெயின் ஷிஃப்ட் 4 தென் டிட்டர்மினன்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வந்துடும். பாருங்கள் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே, ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு இது தப்பு தானே இது. அப்போ மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ போடக்கூடாதுல்ல. அப்போ என்ன போடணும், ஷிஃப்ட் 4 மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு போடணும். சரிங்களா? அப்போ 1 ப்ளஸ் டிட்டர்மினன்ட் வரும். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ மேட்ரிக்ஸ் 4 கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துக்கிறோம். என்ன வரும், இப்போ மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு போட்டோம். அது எதுக்கு ஈக்குவல், அட்ஜாயின்ட் ஏக்கு ஈக்குவல். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வருது பாருங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட்டு -12. நல்லா பொறுமையாக காமிக்கிறா. ஃபஸ்ட் எலிமெண்ட் -12. அடுத்த எலிமெண்ட் என்ன வரும், செகண்ட் எலிமெண்ட்டு. ஒவ்வொரு எலிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். எங்கே ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஏரோ இருக்கு பாருங்கள், அந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 6. அடுத்த எலிமெண்ட்டு -9. அந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வரும். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா A11 A12 A13 A21 A22 A23 தென் A31 A32 A33 3 எலிமெண்ட் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருங்க அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அண்ட் மேட்ரிக்ஸில் வர எலிமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, மேட்ரிக்ஸ்லேருந்து டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட் ஏ ஃபைன் பண்ணணும். கரெக்டாக? அப்போ டிட்டர்மினன்ட்டுங்கிறது S3. அப்புறம் அந்த அட்ஜாயின்ட் ஏல மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் என்னது, மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை வச்சு தான், அந்த டயகனல் எலிமெண்ட்ஸோட சம்மை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஃபைண்டிங் S2. மாடியூலுக்காக அதே ஃபஸ்ட் கிளிப் மாடியூலுக்காக போடுறேன். ஏங்கிற மேட்ரிக்ஸு டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதில் அட்ஜாயின்ட் ஏவை ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸு தெரியும் உங்களுக்கு, -2 2 -3 2 1 -6 -1 -2 0. ஓகே, இது கொஞ்சம் அழகாக எழுதிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் அழிச்சு எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் ரோவில் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -6. அதுக்கப்புறமா தேர்ட் ரோவில் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயின்ட் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். அட்ஜாயின்ட் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. இந்த அட்ஜாயின்ட் ஏ கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறமான வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் மைனஸ் போட்டாலே என்ன கிடச்சிரும், S2 கிடச்சிரும். பேப்பர் பேனா யூஸ் பண்ணும்போது அப்படி பண்ணாலே போதும். நீங்கள் கேல்சியம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் சம் ஆஃப் மைனஸ் ஃபீல் பண்ணுறது வரும். இது ஈஸி, அதுக்காக இதையே சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சி
அதில் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலே என்ன வந்துடும், S2 குறைச்சிரும். அப்போ S2 ரெண்டு விதமாக ஃபைன் பண்ணலாம். அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி. கரெக்டுங்களா? அப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம், S2க்கு வந்து சம் ஆஃப் மைனர்ஸு ஒரு மெத்தேடு, இன்னொன்று சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் என்னது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது ஒரு மெத்தேடு. அடுத்தது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏங்கிறது இன்னொரு மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ அட்ஜாயின்ட் என்ன வருது, -12 6 -9 6 - 3 -18 -3 -6 -6ன்னு வருது. இது அட்ஜாயின்ட். இதை நம்ம கால்குலேட்டரில் ஃபைன் பண்ணணும். அப்போ S1ங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ -2 + 1 + 0. அப்போ என்ன வந்துடும், S1 = -1ன்னு வரும்னு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இப்போ அதே தான் வரப்போகுது. S1 = -1. அடுத்தது S2. ஸோ S2 ஃபைன் பண்ணுறோம். S2ங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மெத்தேடு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சம் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ யூஸ் பண்ணுறோம். ஸோ S2 = அந்த அட்ஜாயின்ட் ஏல இருக்கிற மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, -12 + -3 + -6. இந்த மூணையும் யார் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், S2 = என்ன கிடைக்கும், 21. ஓகேங்களா? ஸோ S2 = -21 கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், S1 S2 S3 எடுத்து எழுத போகிறோம். ஸோ S1 S2 S3 எடுத்து எழுதலாம். இன்னும் ஒரு S1 S3 எழுதணும்னா ஸோ S1 = என்ன வந்தது, -1. S2 = -21. Then S3 = S3 டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அதுக்கு என்ன வந்தது, S3க்கு என்ன வந்தது, 45. S3 = determinant of A = 45. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இது வந்து 3/3 மேட்ரிக்ஸுங்கிற கேட்டுக்கு இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், λ³ - S1 lambda square then plus S2 lambda minus S3 = 0. சரிங்களா? இதில் S1க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம், S2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம், S3க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். மூணுமே கண்டுபிடிச்சோம், சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் கண்டுபிடிச்சோம். ஸோ S1க்கு என்ன வேல்யூ வந்தது, S1ஓட வேல்யூ -1. ஸோ λ³ -1 into λ² plus S2ஓட வேல்யூ என்ன வந்தது, S2ஓட வேல்யூ ஸோ S2 = -21 into lambda. ஓகே. அடுத்து S3ஓட வேல்யூ 45. ஸோ -45 = 0 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா λ³ + λ² ப்ளஸ் -21 lambda -45 = 0. அப்போ இதுதான் நம்ம கடைசிக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் A - λI கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஏகின் வேல்யூ கிடைக்கும். அதை எப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ மோர் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் ஈக்குவேஷன் மோடு கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் மோடு நமக்கு அன்னோன்ஸ் தேவையில்லை. ஸோ ஏரோவை ப்ரெஸ் பண்ணி டிகிரி சூஸ் பண்ணுறோம். நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் எடுக்க டிகிரி 3 சூஸ் பண்ணுறோம். 3 சூஸ் பண்ணால் ABCD 4 வேரியபிள்ஸ் கொடுக்கணும். ஏக்கு 1 கொடுக்குறோம். அடுத்து பிக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறோம், பிக்கு எகெயின் 1 கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து சிக்கு -2 கொடுக்குறோம். சாரி -21 கொடுக்குறோம். சிக்கு வந்து -21 கொடுக்குறோம். டிக்கு 45 கொடுக்குறோம்.
என்ன 45னா -45 கொடுக்குறோம் சரிங்களா. அப்போ ஏபிசிடி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், ax³ + bx² + cx³ + de அப்படின்னு ஃபார்மெட்டில் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ 5 வந்தது, செகண்ட் ஐகன் வேல்யூ என்ன வந்தது -3 வந்தது. இப்போ ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ 5, செகண்ட் ஐகன் வேல்யூ -3. ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு 3 ஐகன் வேல்யூ இருக்கணும், 2 ஐகன் வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். Second eigen value is repeating. I hope this video is useful for you. Thank you for watching this video. Thank you.